எங்கப்பா இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். நம்ம அண்ணன் வேறு நத்திங் ஃபோன் ஆர்டர் போட்டிருந்தாரா, சரி நத்திங் ஃபோன் அன்பாக்சிங் போட்டால் வியூஸ் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆனால் என்ன காணும் எங்கன்னு பார்த்தா சங்கீத ஸ்வரங்கள் ஏழி கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ ஒரு வழியா டெலிவரி அண்ணா வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டார் பையிலேருந்து. ரொம்ப நேரமாக நோண்டிகிட்டே இருந்தார். அப்புறம் கடைசியில் உள்ளேருந்து எடுத்துறாரு. சரி அப்புறம் அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காத்தாரு. அதுக்கப்புறம் சரி சாவி எடுத்துகிட்டு போவாருன்னு பார்த்தா உள்ளே போட்டு கிழிக்கிறாரு. ஐயோ, அப்போ என்னோட அன்பாக்சிங் அவ்வளோதானா? அப்புறம் அங்கவே அண்ணாவும் அந்த டெலிவரி அண்ணாவும் ஃபோன் எடுத்து பிரித்து கையிலலாம் எடுத்துட்டாரு. எடுத்து உள்ளே ஏன்னு கேட்டதுக்கு உள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாரு. அப்புறம் அண்ணா எடுத்து வந்து கொடுத்தாரு. கொடுத்தோடனே சரி நம்ம அப்படியே அழகாக எப்படி இருந்ததோ அப்படியே வச்சு ஒரு அன்பாக்சிங்கை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் கொடுத்தாங்க. ஃப்ளிப்கார்ட் அப்போ நல்லா சேஃப்டியாக தான் வந்துச்சு. சரிங்களா, இப்போது பிரிச்சுருவோம் வாங்க. உள்ளே பிரித்து பார்த்தா ஒரே எம்டி. என்னான்னு பார்த்தா அதான் நத்திங் அப்படின்னாங்க. இல்லை உள்ளே ஏதோ பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா இழுத்து பார்த்தா என்னடா இது ஃபோன் டப்பாவே எப்படி இருக்குது. இன்னொரு நம்ம ஃபோன் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக பார்த்துருப்போம். சரிங்களா, ஆனால் இது வந்து பாருங்கள் இது தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒட்டி இருந்துச்சு, அந்த அண்ணன் பிரித்ததுனால அப்படி ஆகிடுச்சு. இப்படி எடுத்தோம், இப்போ எடுக்கிறோம் பாருங்கள். என்னடா அது கிழிஞ்சின்னா இது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது வரும்போதே அதான் சொன்னோம் இல்லையா, அங்கேயே பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பா கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த டப்பாக்குள்ளேயோட ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ இப்போ அது உள்ளேருந்து நான் எடுத்து காட்டுறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள். கேபிள் இருந்துச்சு. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு கேபிள் எடுத்துருவோம். ஸோ 2 பொந்து மாதிரி இருக்குது இல்லையா அதுக்குள்ளே, ஸோ அது மட்டும்தான் இருந்துச்சு. அதுலேருந்து அந்த கேபிள் எடுக்கிறோம். ஸோ பின்னாடி நம்மளது வீட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன்லாம் இல்லை, தரையிலே உட்காந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கிடலாம். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்குள்ளே தான் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதில் தான் இருந்துச்சு. இப்போ திறக்கிறோம் பாருங்கள். லைட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலாக ஓப்பன் பண்ணும்போது ஃபோன் இருக்குன்னு நானும் நினச்சேன். ஆனால் அதில் ஃபோன் இல்லை. ஏதோ ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி யூஸ் பண்ணுறது வாரண்ட்டி புக்கு இதான் அது கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஸோ காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ அப்போ ஃபோன் எங்கடா போச்சு நத்திங்கு, ஃபோனை காட்டுறா இதை பார்க்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. காட்டிடுவோம் ஃபோனை. ஸோ இப்போ அப்புறம் அந்த அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கண்ணாடி இதில் கொடுத்துருந்தாங்க. அதாவது சிம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, சிம் எடுப்போம் இல்லையா, அது நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்கும். அவங்க வந்து கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க கைப்பிடிலாம். ஸோ இதான் நம்ம ஃபேஸு. அப்படியே ஒரு ஸ்மால் இன்ட்ரோ ஒரு ஸ்மைலோட அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து ஃபோன் எங்கடா அதை காட்டுறா அப்படிம்பீங்க. இன்னும் நிறைய பேர் ஃபோனை காட்டி தொலைடா அப்படிம்பீங்க. மூஞ்ச பக்கம் உட்காந்தேன் ஃபோனை காட்டு அப்படிம்பீங்க. ஸோ ஃபோனை எடுத்துடுறேன். அதுலேருந்து பாருங்கள் அந்த ஒரு டப்பா அந்த ஒரு இன்னொரு ஹோலில் தான் ஃபோன் வச்சு கொடுத்தாங்க. சரிங்களா, என்னடா ஃபோன் வரமாட்டது பார்த்தா ஃபோன் வந்து டெலிவரி அண்ணா எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு பக்கத்தில் இருக்க அண்ணன் பயமுடுத்துறாரு. அப்படிலாம் இருக்காதுன்னா உள்ளே தானே இருக்குன்னு சொல்லி நானும் தட்டி பார்க்குறேன். ஃபோன் ஒன்றும் காணும். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் ஃபோன் வச்சுருந்தாரு. ஸோ அண்ணா கொடுத்தாரு ஃபோனு. பார்த்தீங்கன்னா இதான் நத்திங். சரிங்களா, அந்த பின்னாடி அந்த லைட்லாம் எரியும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நத்திங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோன் மாரி தான் இருக்குது. ஐஃபோன் சைஸ் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்க ஐஃபோன் மாதிரியே இருந்துச்சு. இப்போது அதை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபோனோட சைஸை மொத்தம்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, கரெக்டாக ஓகே. அதுக்கப்புறம் ஆப் ஃபியூச்சர்ஸ்லாம் மேலே தள்ளுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியுது இல்லையா, ஓகே. சைடும் ஓகே. இப்போது பார்த்திங்களா சைடு அந்தளவுக்கு வெயிட்டாகவும் இல்லை. ஃபோன் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சரிங்களா, இந்த சவுண்டு பட்டன் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து கேமரா அந்த லைட் எரியுது இல்லையா, ஸோ அந்த லைட் எஃபெக்ட்டுக்காண்டியே நிறைய பேர் அந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு கவர் வந்து வாங்குறதுக்கே 2000 ஆயிரம் மட்டுக்கு. ஃபோன் வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 33,000மோ 34,000மோ அண்ணா சொன்னார். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ரவுண்டாக ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அது எல்லாமே லைட் எரியுது. ஸோ இப்படி தான் லைட் எரிஞ்சதுன்னா இதில் சார்ஜ் போகுமா என்னன்னு தெரியல. இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சார்ஜ் நிற்குதா என்னன்னு பார்த்துக்கலாம். கேமராலையும் சுற்றி லைட் எரியுது. தென் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பு. சரிங்களா, கீழவும் சி டைப்பு, சார்ஜர் அந்த மேலேயும் சொருவோம் இல்லையா, 2 சைடுமே சி டைப்பில் தான் சொருகிற மாதிரி இருக்கும். ஐஃபோன் சார்ஜர் மாதிரி தான். சரிங்களா, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம காட்டுறது பார்த்திங்கன்னா தெரியுது இல்லையா, 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் வந்து வெளியே தான் வாங்கணும். 2000 ரூபா ஆச்சு இந்த அடாப்டர் மட்டுமே. ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ போடுறேங்க.